இந்த பிக்சரில் உள்ள ட்ராயிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மொபைலை பார்த்து எப்படி கிரிட் போட்டு நம்ம டிராயிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அவுட்லைன்ஸ் மட்டும் தான் நான் டிராயிங் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு போர்ட்ரேட்டோட கண்ணை எப்படி நம்ம வந்து டிராயிங் பண்ணி ஷேர் பண்ண போகிறோம்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நார்மலான பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது HP மாதிரி ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லோக்கல் பிராண்ட் பென்சில். பிகாஸ் என்கிட்ட வந்துட்டு சார்கோல் பென்சில் இல்லை, முடிஞ்சு போச்சுன்றனால நான் நார்மல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே A4 ஷீட் தான் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் சொன்ன மாதிரி தான் நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி நல்லா ஃபுல் ஹெச்டியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் நல்லா தெரியும். கேமரா வர குவாலிட்டி கம்மியாகிட்டே போகுது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்துட்டு கண் வந்துட்டு நான் ட்ராயிங் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. எப்போவுமே ட்ராயிங் கண் வரையும் போது மேலே டார்க்காக இருக்கும், கீழே லைட்டாக இருக்கும். அது நமக்கு எப்பவும் தெரிஞ்சது தான். இது வந்துட்டு HP மாதிரி ஒரு பென்சில், அதாவது சார்கோல்லே ரொம்ப லோ பிராண்ட் உள்ள ஒரு பென்சிலு. எப்போயோ வாங்கினது, பேலன்ஸ் அது மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு உட்லெஸ் பென்சில் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணும்போது நான் அந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன். இப்போ கண்ணை ட்ரா பண்ணும்போது எப்படி ட்ராயிங் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லும் நம்ம அவுட்லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். அவுட்லைன்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ ஆப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் அந்த இருக்கிற ஃபோட்டோ தான் நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம், அந்த போர்ட்ரேட்டு. இப்போ எப்படி நான் கண் வந்துட்டு வரைகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவுட்லைன்ஸாக நம்ம வந்துட்டு அவுட்லைன்ஸ் லைன்ஸ் வர இடத்துலலாம் லைனாக போட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்துட்டு நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. இது நான் வந்து என் மெத்தடில் நான் ட்ராயிங் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இப்போ ஐ பண்ணும்போது ஏன் ரியலிஸ்டிக்காக நமக்கு வரலன்னா, நம்ம அந்த பிக்சரில் பார்த்தாலே ஃபுல்லும் லைன்ஸாக தான் நமக்கு எடுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் ட்ராயிங் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து நல்லா ஹைப்பர் ரியலிஸ்டிக்காவோ இல்லை ரியலிஸ்டிக்காவோ வரையணும். அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். மெயினாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸும் நம்ம எடுக்கிற பிக்சர்ஸு அதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ட்ராயிங் வந்து ஃபோனில் வச்சு வரைய வேணாம். நீங்கள் வந்துட்டு அவரை பிரிண்ட் அவுட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் மீடியம் எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனா. ஏன்னா அப்போ தான் அதோட லைட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை இதுவும் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பேசிக் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஜெராக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபுல்லும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. பாதி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விடாதீங்க. இப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணதில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு அந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நிறையா பேர் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். மேக்கப் ப்ரஷ் மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும், அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து சாஃப்டாக ட்ராயிங் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் லெஃப்ட் கண்ணில் வந்து ஐ முடிச்சிட்டேன். இப்போ வந்து ரைட் ஹை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுலேயும் அதே மாதிரி தான். கீழே வந்து கர்ச்சீஃப் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கீழே ஏதாவது பேப்பர் வச்சுக்கோங்க உங்கள் ட்ராயிங்கை வந்து டெட்டி ஆக்கிராமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து ரைட் சைடில் நான் அதே மாதிரி ஹை வந்து ட்ராயிங் பண்ணுறேன். எப்படி நான் ட்ராயிங் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பண்ண அதே மெத்தடில் தான் நான் இந்த போட்டு ரைட்லேயும் நான் ட்ராயிங் பண்ணுறேன். கண் வந்துட்டு இருக்கிற உள்ள டார்க் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டார்க் கொடுக்குறேன். நீங்கள் அது மாதிரி பார்த்து பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வராது. உண்மையிலே ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு மெல்லமாக ஸ்டாப் பண்ணி நீங்கள் ட்ராயிங் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ராயிங் வரும். இல்லை நான் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்த்துக்கலாம். மற்றபடி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ட்ராயிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும் தான் பண்ண முடியும். வீடியோ சும்மா ஓட விட்டு நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் பண்ண முடியாது. கடைசி வரை வேடிக்கை பார்த்துட்டே தான் ட்ராயிங் இருக்க முடியும். இப்போ வந்துட்டு என்ன கருத்தெல்லாம் போடுறேன்னு பார்க்காதீங்க, உண்மையில் தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் இப்போ ஒவ்வொரு இது கற்றுக்கும் போதும் பார்த்துட்டு பண்ணி தான் ட்ரை பண்ணி தான் ட்ராயிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டோம். ஃபுல்லுமே பார்த்துட்டே இருந்தால் மட்டும் ட்ராயிங் வந்துடாது. இப்போ வந்துட்டு ஷேடிங் மேலே நான் யூஸ் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு ஷேட் லைட்டாக கொடுத்துட்டு மேலே இன்னும் டார்க் ஏற்றுறேன். நார்மலான பென்சில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் HP பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டூல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு லைட் அண்ட் ஷேடை வந்து ரிலீஃப் பண்ணி காட்டும். நான் வந்துட்டு HP பென்சில் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் நான் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் கண்ணை வந்து ஃபுல்லும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஒரு இடத்துல ஷேடிங் நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். லைட்டாக ஷேட் கொடுத்துட்டு இன்னும் டார்க் ஏற்றனா மேலே இன்னும் ஒரு லேயர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்டிங் பண்ணுறேன். பிளெண்டிங் டூல் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வீட்டிலே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எப்படி நான் பிளெண்டிங் டூல் பண்ணேன் அப்படின்ட்டு.
நீங்களும் அதே மாதிரி பிளெண்டிங் டூலை வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஷேடிங் பண்ண ஈஸியாக வரும். இப்போ வந்துட்டு ஃபுல்லும் நம்ம லைட்டாக கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் நான் டார்க் ஏற்றுனேன். நம்ம வந்து ஐ வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பாக்கி இருக்க பார்ட்ஸும் பேலன்ஸ் இருக்க ஷேடிங்கும் நம்ம பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ட்ராயிங் பண்ணி. இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க ஷேடிங்கை நான் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இதே ட்ராயிங்ஸ் மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியாவில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குள்ள லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.